மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது ரத்து செய்யும்படி வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். மழை வெள்ளம் காரணமாக தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கடந்த 3ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கட்டணம் வசூலிக்கப்படாது என்று மத்திய தரைவழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து மேலும் ஒரு வார காலம் சுங்கச்சாவடி கட்டண வசூல் ரத்து செய்யப்பட்டது. இதன்படி கடந்த 18ஆம் தேதி வரை கட்டணம் வசூலிக்கவில்லை. தற்போது மீண்டும் சுங்கச்சாவடி கட்டணம் வசூல் வேட்டை துவங்கியுள்ளது. கனமழையால் ஆவணங்களை இழந்தவர்களும் நிவாரண உதவிகளை வழங்கி வருவோரும் மழை பாதித்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களில் சுங்கச்சாவடி கட்டண வசூலை ரத்து செய்யும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலைகள் சீரமைக்கப்படாத நிலையில் சுங்க கட்டணத்தையாவது ரத்து செய்யலாமே என்று வாகன ஓட்டிகள் எதிர்பார்க்கின்றனர். சுங்கவரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு. ரோடெல்லாம் டேமேஜாக இருக்குது. வண்டி அங்கங்கே மாட்டி பிரேக் டவுன் ஆகுது. எல்லா வண்டிக்குமே ஆர்சி புக்கெலாம் மலையில் தண்ணியில் எல்லாமே மாட்டிக்கிறதுனால எல்லா ஆர்சி புக்கும் வேஸ்ட்டாக போச்சு எல்லாமே. இப்போ அதெல்லாம் ரெனியூவல் பண்ணுறதுக்கு இன்னும் 20 நாள் டைம், எப்படியோ ஒரு மாதத்துக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா இன்னும் சௌகரியமாக இருக்கும். டோல்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்தாங்க. இப்போ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா ரோடு மழை பெஞ்சு எல்லா ரோடு வீணாக போயிட்டுருக்குது. அது சரி பண்ணாமல் இவ்வளோ சீக்கிரத்தில் டோல்கட்டு இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனால் என் வண்டி எவ்வளோ பாதிப்பு. இதனால் நான் அந்த ரோடு சரி பண்ணிவிட்டு இது பண்ணாலும் இதனால் கொஞ்சம் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பைபாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 85 ரூபா கொடுத்து டோல் போடுறேன். அந்த ரோடும் சரி கிடையாது. இங்கே ஒரு 45 ரூபா கொடுத்து டோல் போடுறேன். நான் செங்கல்பட்டு தாண்டி போனேன். அங்கே ஒரு 115 ரூபா டோல் போடுறேன். எதுவுமே டோல் சரி கிடையாது. ரோடு சுத்தமாக சரி கிடையாது. இப்போ தான் வண்டி மழையில் ஃபுல்லாக நஞ்சு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு 10,000 செலவாச்சு வண்டிக்கு. நாங்கள் இன்னும் அந்த 10,000 சம்பாதிக்கிறதுக்குள்ளே திருப்பி டோல் காசு வந்துச்சு. நாங்கள் வாங்குகிற வாடகை 1000 ரூபான்னா டோலுக்கே எங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே போயிடுது. 300 ரூபாய்கிட்ட டோலுக்கே போயிடுது. 500 ரூபாயில் எங்களுக்கு எங்கே நிற்கும்? 200 ரூபா. நான் என் பையன் ஸ்கூல் சேர்க்கணும், எல்லாம் பண்ணோம், சாப்பாடணும். இந்த மாதிரி கஷ்டமாக ரொம்ப.